Hey guys, வணக்கம் and welcome. Welcome back to New Jersey. ஸோ இன்றைக்கி வந்து நான் நியூயார்க் போல் நியூ ஜெர்சியில் இருக்கேன். எங்கே வந்தேன்னா இது வந்து ஒரு மிக்ஸான ரெஸ்டாரண்ட்டுங்க. என்னென்னா ஜமைக்கன்னு சொல்ல முடியாது, அப்புறமா அந்த ட்ராவிடன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மிக்ஸு, எல்லா ஃபுட்டுமே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். இதான் ரெஸ்டாரண்ட்டு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி சிட்டி. ஸோ ஜெர்சி சிட்டியில் இங்கேருந்து சிட்டி வந்து போகிறது, நியூயார்க் சிட்டி போகிறது வந்து ரொம்ப பக்கம் நினைக்கிறேன். மேபி ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த தாய் ரெஸ்டாரண்ட் மாதிரி கிடையாது. இது வந்து கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இது வந்து கொஞ்சம் அப்படியே, இதுவும் மேலே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் உணவகம் பாருங்கள். ஸோ இது வந்து பார் இருக்குது, பாரோட செட்டப். அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்லாம். நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து இந்த சைட்லேயும் சேர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதான் இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்துருவாங்க. மேபி இது வந்து சம்மரில், இப்போ தான் சம்மரும் முடிஞ்சு இல்லையா, சம்மர் முடிஞ்சு வின்டர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இதெல்லாம் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு எடுத்துருவாங்க. சரி, நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற சாப்பாடு எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இங்கே எப்படின்னு தெரில. சரி போகலாம், வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெளியில் ஒரு டேபிள். நைட்டு இப்போ மணி என்னென்னு தெரியுமா? நைட் வந்து இப்போ நைட்டு 11 மணி. பட் இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. சரி வாங்க உள்ள மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. ஸோ இதாங்க பியர், நான் ஆர்டர் பண்ண பியர். ஸோ ஓகே, ஆக்சுவலி என்னென்னா நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெரிபியன் ரெஸ்டாரண்ட்டு. சரி, நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. இந்த கெரிபியன் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா மிக்ஸாக இருக்கும். எப்படின்னா கொஞ்சம் இந்தியன், ஸ்பானிஷ், அமெரிக்கன்ஸ், ஸோ அந்த மாதிரி ட்ராவிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கலவையான ஒரு உணவகம். ஸோ அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த ஜெர்க் சிக்கன், அப்புறமா சம் டிஷ்ஷஸ், சாலட்ஸ் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பியர் வந்து உங்கள்கிட்ட ட்ராஃப்ட் பியர் இருக்குது, அப்புறமா சம் பாட்டில் பியர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ட்ராஃப்ட் பியரு. இது வந்து பாருங்கள். அதே மாதிரி இதுதான் உணவகம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பக்கமாக வந்து பாரு, அப்புறமா இந்த பக்கமாக வந்து டேபிள். ஸோ மக்கள் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த உணவகத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பியர் உங்கள்கிட்ட நான் சொல்லியே, இது வந்து இந்த மெக்சிகன் பியரு, ட்ராஃப்ட் பியரு அவங்க வச்சுருக்காங்க பாருங்களா, வரிசையாக வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா, எந்த பியர் இருக்குது உங்கள்கிட்டன்னு கேட்டால் எதுவுமே அவைலபிளாக இல்லை. 2-3 பியர் தான் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதில் வந்து ஒன்று இந்த மெக்சிகன் பியர் ஒன்று கொடுங்கன்னு வாங்கியிருக்கேன். சரி, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்பா, பியர் ரொம்ப கசப்பாக இருக்குப்பா. நான் லைட் பியர் தான் எதிர்பார்த்தேன், பட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தெரியுது. ரொம்ப கசக்குது. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மக்களே, சாப்பாடு இவ்வளோ தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்கவான்னு முன்னாடியே கேட்டாங்க. நான் சரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்னா, இங்கே பாருங்கள், கேண்டில்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். இது பாருங்கள், இது வந்து இந்த கெசரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மெக்சிகன் டிஷ்ஷு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கலவையான உணவகம். எப்படின்னா எல்லா கண்ட்ரி ஃபுட்டுமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெர்க் சிக்கன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஜெர்க் சிக்கன். ஆமாம், இன்றைக்கி ஸ்பெஷலாக பாபிக்யூ சாஸு, ரைஸு, அப்புறமா சாலட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். மீன் பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன். ஒரே மீன் அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் மீன். அதுக்கப்புறமா இது வந்து இந்த கெசரியான்னு சொல்லுவாங்க, மெக்சிகன் டிஷ்ஷு. ஸோ இது கூட வந்து இந்த டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சவர் க்ரீம் இருக்குது. அப்புறமா ஓக்கமோலின்னு சொல்லுவாங்க, அவாக்காடோவோட அந்த இது, அது கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து வெஜிடேரியன். ஸோ அந்த வெஜிடேரியன் சேலட் கொடுத்துருக்காங்க. அது கூட சின்ன இந்த சாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சாஸு ஸ்பைசி சாஸ், ட்ரெஸ்ஸிங் சாஸு. ஸோ அது கூட வந்து மேலே போட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருவாங்கன்னா அவாக்காடோ இருக்குது, சீஸ் இருக்குது, டொமேட்டோஸ் இருக்குது, லெட்யூசஸ் இருக்குது, நிறையா இருக்குது, பைனாப்பிள், கார்னு, அப்பா எக்கச்சக்கது போட்டுருவாங்கப்பா, அவாக்காடோ. சரி, நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபிஷ் அண்ட் சிப்ஸு. ஜஸ்ட் அவாக்காடோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஃப்ரைஸ் ரொம்ப கோல்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. கிறிஸ்பி கம்மி. டொமேட்டோ கெச்சப்பு. இது என்னது, ஏதோ சாஸ் மாதிரி கொடுத்துருவாங்கப்பா.
What is this? Soya sauce? ஆமாம், சோயா சாஸ், வினிகரு. அப்புறமா இது வந்து ரேஞ்சு, இது ரெண்டு சூப்பராக இருக்குது. ஃப்ரைஸு கொஞ்சம் சூடு கம்மி, பட் நல்லாயிருக்கு. மீன் பாருங்க பா, செம்ம சாஃப்ட்டுங்க. மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா, நான் எதிர்பார்க்கல. இது வந்து எறாப்பா, எறா கெசரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சீஸு, அப்புறமா இது உள்ள நிறைய ஸ்டஃப்லாம் வச்சுருக்காங்க. எறா இது உள்ளே இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம். பட் சீஸ் ரொம்ப அதிகம்ப்பா, இவ்வளோலாம் சாப்பிட்டா அப்புறம் அவ்வளோதான். நான் சீஸ் ரொம்ப சாப்பிட மாட்டேன். சரி, அப்படியே சாப்பிடுமா? நல்லா சூடாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. பட் என்னன்னா இந்த கெசரியை சாப்பிடும்போது கொஞ்சம் போல் இந்த அவாக்கமோலி அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூட கொஞ்சம் சவர் க்ரீம் பேஸு நல்லாயிருக்கு. ஏன்னா சூடாக சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும். அப்புறமா மேரினேரா சாஸ், அதுவும் நல்லா இருக்குவா. அப்புறமா இது மட்டும் டேஸ்ட் பண்ணல, இதையும் டேஸ்ட் பண்ணுவோமா? இது வந்து சேலடு. சேலட் வந்து குக் பண்ணியிருக்காங்க. வெங்காயம், அப்புறமா அந்த க்ரீன் சேலடு. நம்ம ஊரில் இந்த முட்டைக்கோசு பொரியல் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. தேங்காய் மட்டும்தான் இல்லை, துருவின தேங்காய் இல்லை. அப்புறமா ரைஸு, நமக்கு ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். யா, ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் நிறைய ஆர்டர் பண்ணுமா, சின்ன டேபிள், அதனால் வந்து டேபிளில் ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் ஓகே, தேங்க்யூ. இதுதான், இது சூப்பராக இருந்துச்சுப்பா, இது பிடிச்சிருந்துச்சி. மீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. மீன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். மீன் அப்படியே மீனை பிச்சு, மீன் சூப்பராக இருக்குது. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் செம்ம சூப்பராக இருக்குப்பா. இது ஓகேங்க. கிரில் சிக்கனு அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள். சிக்கனோட லெக்கு, அப்புறமா அதோட இந்த லெக் மீட்டோட பீஸு, இதை வந்து அப்படியே ரைஸோட இந்த சாஸோட அப்படியே எடுத்து, ரைஸ் நல்லாயிருக்கு. இந்த சாஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்குது. ஜெர்க் சிக்கனாமா, பட் ஓகே. சேலடு, லெமனே மறந்துட்டேன் பார்த்தீங்களா, லெமன் கொடுத்துருந்தாங்க, லெமனை மறந்துட்டேன். அப்படியே மீன் மேலே அப்படியே புழிஞ்சு பாருங்க, அப்படியே எடுத்து வெட்டி அப்படியே ஒரு பைட்டு. என்னதான் நம்ம வந்து அந்த கிரில் ஃபிஷ் சாப்பிட்டாலும் இல்லை ஃப்ரை ஃபிஷ் சாப்பிட்டாலும் எலுமிச்சம்பழ சாறு இல்லாமல் சாப்பிட்றதே அது பிடிக்க மாட்டேங்குதுல்ல. ஐ மீன் எனக்கு பிடிக்கல. எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து சாப்பிட்டோம், செம்ம ருசியாக இருக்குது, டேஸ்ட் தூக்கி கொடுக்குது. சரி, சிக்கனை வெட்டிடலாமா? ஜெர்க் சிக்கன், கிரில் சிக்கனும் டேஸ்ட் பண்ணிடுவோம். பா, சிக்கன் ரொம்ப பெரிய பீஸுப்பா பாருங்க. இது நான் சொல்ல மறந்துட்டேன், இதோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வருதுங்க. இது வரைக்கும் பார்க்காத ஸ்மெல்லாக, பட் அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஜெர்க் சிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிரில் சிக்கன் தான், ஒன்றுமே இல்லை. அது மேலே பாபிக்யூ சாஸ் ஊற்றிருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் போல் சேலட்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பட் ரைஸ் சூப்பராக இருக்குது. சிக்கன் அந்தளவுக்கு இல்லை, சிக்கன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. சாஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. ஓகே, அப்புறமா இது செம்மங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கு. கேசரி அப்படிங்கிறது இன்னும் சூடாக இருக்குது. ஷ்ரிம்ப் உள்ளே தெரியுது. இங்கே பாருங்கள், எறா இங்கே இருக்கு பாருங்கள். எறா போட்டுவாங்க, எறா. எறா நல்லாயிருக்கு. நீங்கள் எறா சொன்னால் எறா கொடுக்குறாங்க. சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது, போர்க் இருக்குது. நான் வந்து எறா கேட்டேன், நல்லாயிருக்கு. அப்புறமா இதை மறந்துட்டேன், இதான் முதல் சாப்பிட்டுக்கணும். சாப்பிடுமா? அமெரிக்காவில் ஃபஸ்ட் டைம் சேலடில் மாங்காய் போட்டு இப்போ தான் பார்க்குறேன். மாங்காய் பாருங்கள், இது வந்து மாங்காங்க. மாங்காய் வந்து சேலடில் வெட்டி போட்டிருக்காங்க. அப்புறமா பேபி டொமேட்டோ இது எல்லாத்துலேயும் போடுவாங்க. அப்புறமா அந்த க்ரீன் லீஃபு, பீன்ஸு,
இங்கே பாருங்கள், இந்த சேலடை பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கீழே வந்து எடுத்தோம், எல்லாம் க்ரீன் லீஃப் தான். அப்படியே நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணி பேசுகிறேன், சரிங்களா? ஓகே மக்களை, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்கல. பட் ஓகே, ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் இது மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிட்டேன். ஸோ இது எப்படின்னா வெறும் சிக்கன் மட்டும் அப்படியே க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க, மேலே வந்து சாஸ் போட்டிருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லையா? பட் சரி, உங்களுக்கு காமிக்கலாம். ஜெர்க் சிக்கன் இது ஜமைக்கா இருக்கு இல்லையா, ஜமைக்காவோட ஃபேமஸ் இது ஜெர்க் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மீன் பாருங்கள், மீன் எவ்வளோ பெரிய மீன் இருந்துச்சு. மீன் சாப்பிட்டேன். மீன் நம்ம எப்போயுமே சாப்பிட்ருவோம் நெருக்கி. அதே மாதிரி இங்கே சரியா எறா, இதையும் நான் நெருக்கி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இது ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. உள்ளே வந்து ஏதோ பவுட்ரு மாதிரி போட்டுருவாங்க. அது சீஸ் இல்லை, இங்கே பாருங்கள், ஏதோ பவுட்ரு மாதிரி போட்டுருவாங்க. இந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிடும்போது பாருங்கள். பட் சீஸும் நிறையா போட்டுருவாங்க, செம சூப்பராக இருக்குது. சேலடும் நல்லா இருந்துச்சு. கீழே வந்து நிறைய அந்த க்ரீன் இதெல்லாம் போட்டு மேலே வந்து அந்த மாங்காய் இதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்து இந்த மாங்காய் சாப்பிட்றேன், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட முகவரி வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து எங்கே இருக்குன்னா ஜெர்சி சிட்டியில் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து நியூயார்க்கு ரொம்ப பக்கம் தான். நேராக இருக்குங்கிறவங்க மக்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம மக்கள் தான் உள்ளே வேலை செய்கிறாங்க, எல்லாமே பஞ்சாபி மக்கள், இந்தியன் தான் ஷெஃபாக இருக்காங்க. அதனால தான் டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி இந்த உணவகம். ஸோ இந்த பியருமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணேன், பாதி தான் குடித்தேன். ஏன்னா பியர் ரொம்ப கசப்பாக இருந்துச்சு, எனக்கு இந்த பியர் பிடிக்கல. நான் எப்போயும் லைட் பியர் தான் குடிப்பேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வண்டி வேறு ஓட்டணும், அப்புறம் போலீஸ் எதுவும் பிடிச்சாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது, சரிங்களா? முடிச்சுட்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேர்ந்தெடுத்துட்டு நல்ல உணவை கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன், சரிங்களா? எல்லாம் சேஃபாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.